ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே செய்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற பகுதியிலிருந்து காதல் திருமணம் மற்றும் கலப்பு திருமணம், தங்களுடைய இனம் அல்லாமல் வேற்று இனத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்ற தேடலில் கிடைத்த மற்றும் ஒரு ஜாதகம். இது மதுரை மாவட்டத்தை சார்ந்தது. 19.2.1994 ஆண்டு 11:32 மணிக்கு காலை நேரத்தில் பிறந்தது. இந்த ஜாதகம் பொதுவாகவே காதல் உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு காதலை ரசித்து திருமணம் செய்து சொல்லக்கூடிய 2 ராசிகள் என்று பார்க்கும் பொழுது நம் அனுபவத்தில் ரிஷப ராசியும் விருச்சிக ராசியும். ரிஷப ராசி பேச்சு திறமையில் சுலபமாக மற்றவர்களை கவிழ்த்து விடுவதை நாம் பார்க்கிறோம். விருச்சிக ராசியில் தன்னுடைய அழகான ரசனைகள் கலந்த கற்பனை எண்ணங்களோடு கூடிய நடவடிக்கைகள் மூலம் காதலை கவர்ந்து திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தரக்கூடியது விருச்சிகம். அதாவது மறைமுக நடவடிக்கைகளை அதிகம் மேற்கொள்ளக்கூடியது விருச்சிகம். அதே சமயத்தில் ரிஷபராசி மறைமுக ரகசியம் ஒன்றும் இருக்காது. அதே சமயத்தில் அமைதியாக நிதானமாக பின்தொடர்ந்து வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியது. அதே சமயத்தில் பொதுவாகவே லக்கணத்துக்கு 1-7 ராகு கேது சம்பந்தப்பட்டாலே காதல் திருமணம் என்பது சுலபமாக வந்துவிடுகிறது. 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் உச்சம் பெற்று 7ஆம் இடத்திற்கு 1, 4, 7, 10, 1, 5, 9 சந்திரன் ராகு கேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் காதல் திருமணத்தை செய்து விடுகிறது. அதே சமயத்தில் அதில் கலப்பு திருமணத்தை செய்து விடுகிறது என்பது விதி. இங்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறது. 3க்குரிய சந்திரன் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. உச்சத்துக்கு வீடு கொடுத்தவன் சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று மேலும் வலுப்பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டு பண்ணி தந்திருக்கிறது என்பதுதான் இங்கு கூடுதலான தகவல். சரி, கிரகங்கள் நின்ற பாதங்களும் அதனுடைய பாகைகள் சம்பந்தப்பட்ட தகவலை பற்றி பார்ப்போம். லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் 0.23 பாகையில் இருக்கிறது. அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து குறைந்த பாகையில் இருக்கிறது. ஆக சூரியன் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறான். இந்த சூரியனுக்கு குருவனுடைய தொடர்பும் இருக்கிறது. ஆக இந்த ஜாதகர் காதல் திருமணத்திலிருந்து வெளியே வருவதை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இவர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 12.9-19 பாகையை பெற்றிருக்கிறது. இது சந்திரன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. இந்த லக்கணத்திற்கு சந்திரன் சரியானவர் இல்லை. ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு 3க்குரிய மாரகாதிபதி சுயசாரம் வாங்கி லக்கணகேந்திரம் பெறுவது என்பது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. தவறான பாதையில் இழுத்து கொண்டு போய் விடுவதற்கான அதிகபட்ச முயற்சியை இந்த சந்திரன் செய்து கொண்டிருக்கும். அந்த அழகான சங்கட சூழ்நிலையை சம்பாதிப்பதற்கான சந்திரன் கற்பனையில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருக்கும். அது ஏனென்று கேட்டால் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து 12.19 பாகையை பெற்றிருக்கிறது. அடுத்து செவ்வாய் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. அதுவும் முதல் பாதத்தில் 23.35 பாகையை பெற்றிருக்கிறது. புதன் வக்கரம் பெற்று சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறது. ஆக ராகுவனுடைய சாரத்தில் இருக்கிறது. புதன் 2-5க்குரியவர் ராகுவனுடைய சாரத்திலிருந்து வக்கரம் பெற்றதால் அவருடைய கல்யாணம் அல்லது காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணத்திலிருந்து பின்வாங்காத வள்ளக்கட்டாயமான அல்லது பிடிவாதமான சூழ்நிலையை இந்த ராகுவனுடைய சாரம் பெற்று குரு வக்கரம் பெற்றதால் இந்த சூழ்நிலை உருவானது. ஆக ராகுவனுடைய சாரம்
சதயம் முதல் பாதத்திலிருந்து 8.58 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து குரு விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.51 பாகை பெற்றிருக்கிறது. இந்த குருவும் இங்கே சுயசாரமாக இருக்கிறது. ஆக சுக்கிரன் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது, 14.40 பாகையை பெற்றிருக்கிறது. இந்த சதய நட்சத்திரத்தை தந்த ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு கால் கொடுத்த ராகு 7ஆம் இடத்திலிருந்து மேலும் வேறு இனத்திலிருந்து வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதற்கு உகந்த சூழ்நிலையை உண்டு பண்ணி தந்திருக்கிறது. அதே சமயத்தில் ராகுவும் சதய நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலிருந்து 8.52 பாகையில் இருக்கிறது. ஆக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதியும் 10க்குரியவனும் சேர்ந்து ஒரே இடத்திலிருந்து 10க்குரியவன் பலம் பெற்று இரு கிரகம் ராகுவனுடைய சாரம் பெற்றதால் இவரை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறது. அடுத்து ராகு அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஆக இந்த ராகு பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறது மட்டுமில்லாமல் ஜீவனாதிபதியினுடைய சாரமும் பெற்றிருக்கிறது என்பதுதான் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தந்திருக்கிறது. இது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. இதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறது. ஆக சூரியனுடைய சாரத்தில் லக்கண புள்ளியும் கேதுவும், ராகுவனுடைய சாரத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆக 4 கிரகங்கள் ராகுவனுடைய பாதத்திலிருந்து அல்லது ராகுவனுடைய சாரத்தில் அமர்ந்து வலுவான வேற்று இன திருமணத்தை ஆதரித்து விட்டது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி லக்கினத்திற்கு 1, 3, 5, 7, 10, 11ஆம் இடங்களில் ராகு இருந்து அந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் 1, 5, 9க்குரியவர்கள் சம்பந்தப்படும் பொழுது இந்த ராகு சுலபமாக தன் இனத்தில் அல்லாத இனத்திலிருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தந்துவிடுகிறது என்பதுதான் இங்கே நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. ஆக பொதுவாகவே ரிஷபத்தில் சந்திரன் இருப்பவர்கள் சுலபமாக காதல் வலையில் விழுந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இங்கே செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கிறது, சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் வீடு கொடுத்த கிரகமும் ஆட்சி பெற்றிருக்கிறது என்பது இது கூடுதல் தகவல். இப்படி 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இவருடைய வாழ்க்கையில் சதுரங்க விளையாட்டை விளையாடி காதல் மற்றும் கலப்பு திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டி அரங்கேற்றம் செய்துவிட்டது என்பதுதான் கூடுதல் தகவல். சரிதம் நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.